வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய ரிசல்ட்டு எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க? மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் இது ரொம்ப முக்கியங்க. ஸோ டிஆர்பியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய பணி எப்பொழுது ஸ்டார்ட் பண்ணுறாங்க, போஸ்டிங்ஸ் எப்போ போடுறாங்க, எல்லாருக்குமே கேள்விக்குறியாகவே இருக்குது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டைம்லேயுமே என்றைக்கு எனக்கு போஸ்டிங் போட போகிறாங்க, எப்போ எனக்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு கேட்டே தான் இருக்கீங்க. ஸோ தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான காலம் வந்து விட்டதுங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய பணி நியமன ஆணைகளும் விரைவில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது எல்லாமே எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரிக்குள்ளாமல் இது எல்லாமே நடந்துடும். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். ரிசல்ட் வெளியிட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிவி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விட்டுடுவாங்க. அதன் பிறகு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே நடத்துவாங்க. ஸோ இதன் பிறகு உங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிசல்ட்டு பிஜிடிஆர்புடைய ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். ஸோ பிஜிடிஆர்புடைய டிசைடிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம். எதை பேஸ் பண்ணி முதுகலை பட்டதாரியில் உங்களுக்கு பணி வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போகும், பணி வாய்ப்பு எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டே சொல்லியிருக்கேங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2708 முதுகலை இந்த உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வுகள் விண்ணப்பத்தில் எடிட் ஆப்ஷன் மேற்கொண்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அரசு கலைக்கல்லூரியில் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரியில் உள்ள 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் அறிவிப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 16/10/2022 வெளியிடப்பட்டது. 10/11/2025 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்து 28/10/2022 அன்றைக்கி ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. 30/11/2022 பணி அனுபவ சான்றிதழ்கள் மற்றும் உள்ளீடு செய்யவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. 13/11/2025 முதல் இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஏதாவது உங்களுக்கு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பண்ணிக்கோங்க. அடுத்து டிஆர்பியில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக அரசு சொல்லியிருக்காங்க, 2013 டெட் பாஸ் பண்ணவங்களான போஸ்டிங் நாங்கள் விரைவில் போடுவோம், பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம், தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுவோம் அப்படின்னு எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்னலாம் குறிப்பிட்டாங்களோ அது எல்லாமே இந்த இயர் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக நடக்கும். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ வருகின்ற 15-16 தேதிகளில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 கிட்டத்தட்ட 4,000 ஆசிரியர்கள் எதிர்கொள்ள ரெடியாக இருக்காங்க. தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய தயாரிப்புகளை முடித்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.